ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, நீ ஆசையாக விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த சாயப்பா உனக்காக கொடுக்க வந்திருக்கேன். நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை வசந்தமாக்கி உனக்கான ஆசீர்வாதங்களையும் கொடுக்க இந்த சாயப்பா வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை நம்புனீனா இன்றிரவு 12 மணிக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நாளையிலிருந்து உன் வாழ்க்கை நல்ல அழகான நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறிடும் என் செல்லமே. நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கவும் உன் முயற்சிகளில் எல்லாம் உனக்கு வெற்றியை தருவதற்குமாக தான் இப்போ இந்த சாயப்பா உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன் முயற்சியின் மூலமா கண்டிப்பா உன்னால் ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும். நீ எதிர்பார்த்த பலனையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் இப்போது புண்ணியமாக மாறி உன் தலைமுறையை ஜெயிக்க வைக்க போகுது என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சில விஷயங்களில் தோற்று போகும்போது கீழே விழுந்து எந்திரிக்கும் போது தான் நீ தோற்று போகிறத பார்த்து யார் சந்தோஷப்படுறாங்க, நீ கீழே விழுகிறத பார்த்து யார் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்றது உனக்கே தெரிய வரும். சில பேர் நீ கீழே விழுகும்போது உன்னை கை தூக்கி விடுற மாதிரி நடித்து கை கட்டி சிரிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஐயோ பாவம்னு உனக்காக ஆதரவாக கை கொடுக்க வருவாங்க. அவங்க நீ எதிர்பார்க்காத நல்ல மனிதராக இருக்கலாம். யார் உதவிக்கு வருவாங்க நினச்சியோ அவங்க வேணும்னே தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம். இப்படி தான் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் தோல்வி வரும்போது தான் உதவி செய்கிறவன் யார், ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறவங்க யாருன்றதை புரிஞ்சுக்க முடியும். என்ன நடந்தாலும் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட நல்லதுக்காக மட்டுமே நடக்குதுன்ற புரிதலோட நீ எப்போதும் நிதானமாறு. கோபப்பட்டு விஷயங்கள் எந்த விஷயமும் முழுமையாக முடிவுக்கு வராது. அமைதியாக இரு. எல்லாத்தையும் நான் உனக்கு அழகாக நடத்தி கொடுக்குறேன். உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போகும் இடங்களில் எல்லாம் உனக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் நானே உனக்கு காவலாக நிற்பேன் என் செல்லமே. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் இந்த சாயப்பா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். இன்னையோட உன் வாழ்க்கையில் இருக்க துன்ப துயரங்கள் விலகி போகும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படாதே. உன் எதிர்காலத்தை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் எது வேணுங்கிறத விட எது வேணாங்கிறதுல தெளிவாக இருந்தீன்னா உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான வரத்தை கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்குள்ளேயே இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கும் உன்னை ஏமாற்றும் துரோகிகளுக்கும் நான் உன் கூட இருக்கேன்னு தெரியாம தானே உனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் மன வலியையும் பிரச்சனையும் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நேர்மையாக நடந்து கொண்டும் கூட ஒரு சிலர் அதுக்கு பிரயோஜனம் இல்லாத வகையில் உனக்கு எதிராக வேலைகளை செய்யும் போதும் நீ அதுக்காக வருத்தப்பட வேணாம். கண்டிப்பா உன் சூழ்நிலைகளை இந்த சாயப்பா மாற்றி காட்டுவேன்னு நம்பு என் செல்லமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சாயப்பா நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ நினச்சதெல்லாம் நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலும் நல்லது தான் நடக்கும். பேசும் வார்த்தைகளை நிதானமாக இரு. உன் தரப்பு நியாயம் என்ன, நீ செய்கிறது எது சரின்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்னிடம் முறையிட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் தள்ளி போகுதுன்னா அதுக்கு காரண காரியம் இருக்கும் தான் அர்த்தம். எல்லா தாமதங்களும் நன்மைக்காக தான். எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாமல் குழப்பம் அடையாமல் தைரியமாக இரு. உனக்கு இருக்கும் சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ பயந்து பின்வாங்காதே. 1000 முறை நீ தோற்றாலும் கடைசியில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை
இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்க நினைக்காதே. முயற்சியிலேருந்து தோற்று போயிடுவோன்னு பயப்படாதே. நீ வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். நீ என்கிட்ட என் முன்னால் வடித்த கண்ணீருக்கெல்லாம் நான் பலன் கொடுத்தே தீருவேன். உன்னை யாரெல்லாம் திட்டி தூற்றி பேசினார்களோ அவர்கள் வாயாலேயே உன்னை பாராட்டும்படி இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகுதுன்ற நம்பிக்கையோட நீ நிம்மதியாக தூங்கு. இன்று இரவோடு இரவாகவே இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சிடறேன். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது என்னையே நம்பி என்னையே சரணாகதி அடைந்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த பலனை நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ விஷயங்களையும் சந்தோஷமாக உனக்கு நடத்தி கொடுக்கவும் உன்னை ஜெயிக்க வைக்கவும் வெற்றி பெற செய்யவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பிடித்த மனிதர்களோடே நீ நிம்மதியாக வாழும்படி கூடிய சீக்கிரம் நான் செஞ்சு காட்டுறேன். என் அருள் எப்போதும் உனக்கும் உன் துணைக்கும் உன் குடும்பத்திற்கும் என்றும் என்றென்றும் காலாகாலத்திற்கும் நிலச்சி இருக்கும். சோதனை உனக்கு வழியை கொடுத்தாலும் அதை தாண்டி உன்னை வலிமையாக்க நான் இருக்கேன். உனக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் அதை உன்கிட்டயே பிடிச்சு வைக்கணும்னு முயற்சி செய்யாத. உனக்கான விஷயங்களை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். சரியான வழியில் நீ சந்தோஷமான பாதையில் போக தயாராகு. நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீ அமைதியாக பொறுமையாக இரு. ஒருபோதும் ஆசைப்பட்டதை விட்டுடாதே. எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ முயற்சி செய்யும் விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். 1000 கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன்னை காயப்படுத்தியவர்களே நினச்சி கலங்காதே. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு. தாமதமானாலும் தரமான விஷயங்களை நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்த விதத்தில் நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. எந்த உறவுகளும் மனிதர்களும் உனக்கு துணையா இல்லைனாலும் இந்த இறைவன் உன் அப்பன் சாயப்பா எப்போதுமே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்ற நம்பிக்கையோட இரு. என்னை நம்பும் உனக்கு உறவாகவும் துணையாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நட்பாகவும் கூட நான் எப்போதும் இருப்பேன். தப்பு செய்ததை உணர்ந்து உண்மையாகவே உன்கிட்ட யாராவது மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனால் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்ற நினப்போட உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு சும்மாவே வாயளவுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் மனிதர்களை நீ மன்னிக்காதே. அவங்கள உன்னை விட்டு தூரமாக ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் சோதனைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக நீ நம்பிக்கை இழந்துடக்கூடாது. சோதனைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது வாழ்க்கையில் பல பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். உன் மனசில் குழப்பங்கள் வரும்போது நீ அமைதியாக மௌனமாக இருக்க கற்றுக்கோ. மனசில் கஷ்டம் வரும்போது நீ தைரியமாக இருக்க கற்றுக்கோ. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். தனிமை வேதனையாக இருக்கே நினச்சி வருத்தப்படாத. நீ சாதனை செய்யும் அளவுக்கு நல்ல சிந்தனைகளை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். என் அருளால் உனக்கான எல்லா விதத்திலும் நலன்களை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. யார் உன்னை என்ன தப்பாக நினச்சாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான உயர்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னையே வணங்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன். உனக்கு தீங்கு நினைக்கிறவங்க எல்லாம் எதிர் விளையால் அவங்களே அழிஞ்சு போவாங்க. நீ யாருக்கும் தீங்கு நினைக்காதே. உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்காக யாருமில்லை, நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரம் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான வெற்றியை கண்டிப்பாக நான் கொடுத்தே தீருவேன். ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ வெற்றி பெறுவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட விஷயம். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நீயும் நல்ல பிள்ளையாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய ஆளாக முன்னேற தான் போகிற.
எதுக்கும் உபயோகம் இல்லை, உனக்கு எதுவும் நல்லது நடக்காது, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. கூடிய சீக்கிரமே இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். என்னை நாடி வந்த உன்னை நானே தேடி வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கி தரப்போகிறேன் என் செல்லமே.